கன்னட மொழியில் வெளியாகி பெரிய ஹிட் அடித்த பேன் இந்திய படம் தான் காந்தாரா. இந்த படத்தோட 2ஆம் பாகம் உருவாகிட்டு வர நிலையில இதுல வேலை பார்த்த 3 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் சினிமா ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. காந்தாரா திரைப்படம் 2022ல வெளியான கன்னட படமாகும். இந்த படத்தை ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்சிருந்தாரு. ஆக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமான இதனை போம்பாலே பிலிம்ஸ் தயாரிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட அடுத்த பாகம் தற்போது உருவாகிட்டு வருது. இதனோட கதை மட்டும் தற்போது தனித்துவமாக பார்க்கப்படுறது இல்ல. இந்த படத்தோட ஷூட்டிங்கில் நடக்கும் விஷயங்களும் ரசிகர்கள் மத்தியில வினோதமாக பார்க்கப்படுது. இந்த படத்துல வேலை பார்த்துட்டு வந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் விஜி என்பவர் உயிரிழந்திருக்கிறாரு. இவர் சிவமோகா என்னும் மாவட்டத்தில் வசித்து வந்த மிமிக்ரி கலைஞர். கேரள மாநிலம் திருசூரை சேர்ந்த இவர் காந்தாரா படக்குழுவினருடன் தங்கியிருந்திருக்கிறாரு. அப்போ கடந்த புதன்கிழமை இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்குது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் இவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க. அங்கு இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த மே 7ஆம் தேதி அன்னைக்கு காந்தாரா படத்துல வேலை பார்த்துட்டு வந்த துணை நடிகர் கபில் என்பவர் சௌபர்ணிகா ஆற்றில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறாரு. இந்த உயிரிழப்புகள் படக்குழுவினரால் அபசகுணமாக பார்க்கப்படுது. இதே போல ராகேஷ் பூஜாரி என்ற காந்தாரா படத்தோட துணை நடிகரும் மே 12ஆம் தேதி அன்று உயிரிழந்திருக்கிறாரு. 34 வயது காமெடி கலைஞரான இவர் தன்னுடைய உறவினர் ஒருவரின் திருமணத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி கலந்துகிட்டாரு. அப்போ நடனமாடி கொண்டிருந்த அவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இவருடைய இறப்பிற்கு காரணம் மாரடைப்பு அப்படின்னு கூறப்படுது. இப்படி தொடர்ந்து ஒரே படத்தை சேர்ந்த 3 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்திருப்பது படக்குழுவையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. ரிஷப் ஷெட்டியோட காந்தாரா படம் வரும் அக்டோபர் மாதம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல ரிஷப் ஷெட்டியை தவிர வேறு எந்தெந்த நடிகர்கள் நடிக்கின்றனர் என்பதை படக்குழு இன்னமும் வெளியிடாமல் இருக்கிறது. இந்த நிலையில படத்துல தொடர்புடையவர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்து வருவது படம் குறித்த மர்மத்தை தூண்டியிருக்கிறது. இந்த இறப்புகளுக்கு காரணம் என்ன என்பது குறித்து தெரியாமல் ரசிகர்கள் திணறிட்டு வர்றாங்க.